ஹனிகுமார், மீண்டும் இந்த தேதி மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இதை பத்தி விளக்கமா சொல்ல முடியுமா? மணிமாறன், அதாவது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி என்பதற்கான தேர்தல் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. காரணம், இந்திய வரலாற்றிலேயே வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக அதிக அளவில் பணம் வழங்கப்பட்டதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் புகார்கள் இருந்தது. இதனையடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்தாமல் தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சிக்கான தேர்தல் தேதியை மட்டும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி நடத்துவோம் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பாணை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்தும் தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுக தரப்பில் தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கவர்னர் அவர்களும் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று நேற்று முன்தினம் கோரிக்கை விடுத்திருந்தார். திமுகவும் அது தொடர்பாக இன்றைக்கு மறுபடியும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து நெருக்கடி வந்ததன் காரணமாக நேற்று மாலை முதலே டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி வந்தார். அதனுடைய முடிவாக தற்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இந்த அதிக அளவில் பணம் விநியோகிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு ரிப்போர்ட்டுகள் தொடர்பாக அனுப்பி வைக்கப்பட்டன. இது தொடர்பாக சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டன. அந்த சிறப்பு குழுக்கள் ஆராய்ந்து தங்களுடைய அறிக்கையை அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த அறிக்கையை பரிசீலனை செய்ததன் அடிப்படையில் இந்த தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சிக்காக தேர்தல் நடத்துவதற்காக வெளியிட்ட அந்த அறிவிப்பாணையை திரும்ப பெறுவதாக தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே புதிதாக மீண்டும் தேர்தல் தேதி உரிய நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும். புதிதாக இந்த 2 தொகுதிகளுக்குமே தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை நான் தற்போது படிக்க விரும்புகிறேன். First time in electoral history of India, the Election Commission of India, based on reports of large scale distribution of money and gifted to the electoral by the candidates and political parties in 2 constituencies in Tamil Nadu, has decided to rescind the notification and conduct elections fresh in due course of time என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எனவே ஜூன் 13ஆம் தேதிக்கு தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சிக்கு தேர்தல் நடத்துவோம் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த அறிவிப்பாணையை தற்போது திரும்ப பெற்றிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளுக்கும் புதிதாக தேர்தல் நடத்தப்படும். அதற்கான தேர்தல் தேதி இதற்கு பிறகு கலந்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மணிமாறன், ஹனிகுமார், ஆளுநர் ரோசியாவின் பரிந்துரையும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? முக்கியமான காரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புல இருந்தும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ந்து மனுக்கள் வந்தபடியே இருந்தன. திமுக, அதிமுக, ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் விரைவாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மனு அளித்துக் கொண்டிருந்தார்கள். இது மட்டுமின்றி சென்னை உயர்நீதிமன்றமும் கூட இந்த தேர்தல் தேதியை எப்போது நீங்கள் நடத்த போகிறீர்கள் என்பது குறித்து இந்த வேட்பாளர்களோடு கலந்து ஆலோசித்து 27ஆம் தேதி அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் தெரிவித்திருந்தது. இருந்தாலும் கூட நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அது போன்ற எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் எப்போது தேர்தல் நடத்தப் போகிறோம், அது தொடர்பாக என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்கிற விவரங்களை நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் கூட தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் கூட தேர்தலை உடனடியாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணமே இருந்தன. இதனை அடுத்துதான் இதற்கு ஒரு முடிவு காண்பதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர்களோடு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வண்ணம் இருந்தார். அதனுடைய முடிவாகத்தான் தற்போது நேற்றைக்கு விடிய இந்த கூட்டம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு காலையிலும் கூட அது போன்ற ஒரு கூட்டம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் இதற்கு 2 தொகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிவிப்பானை திரும்ப பெறுவதாக தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மணிமாறன், ஹனிகுமார், இந்த தேதி எப்போ அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பானையை திரும்ப பெற்றதன் மூலமா என்ன அப்படின்னா, நார்மலாக இந்த சட்டமன்ற தேர்தல் போல் அல்லாம ஒரு தேர்தல் ஒரு தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன், அதாவது இடைத்தேர்தல் நடந்தா என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுமோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. அதனோடு தொடர்ச்சியாக இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இருந்தாலும் சில சூழ்நிலைகளின் காரணமாக இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்படவில்லை. எனவே இந்த 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல்கள் போல கருதி புதிதாக தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையர்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். அது தொடர்பான அறிவிப்புகள் வெகு விரைவில் வெளியாகும். குறித்த நேரத்தில் அது தொடர்பான செய்திகள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மணிமாறன், ஹனிகுமார், ஒரு விளக்கத்துக்காக கேட்கிறேன். ஏன்னா பலமுறை பாத்தீங்கன்னா பணப்பட்டுவாடா, இதுல வழக்கு வேற சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல வேட்புமனு தாக்கல் முதற்கொண்டு மீண்டும் ஒரு நடைமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல வேட்பாளர்கள் அவங்களே மட்டும்தான் தேர்தல் தேதி மட்டும்தான் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா, நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாமே
விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் போட்டியிட முடியாது. ஏன்னா இது அந்த தேர்தலோட ஒரு தொடர்ச்சியே கிடையாது. அந்த தேர்தலும் இந்த தேர்தலும் முடிந்து விட்டது என்றுதான் நாம் கருத வேண்டும். இந்த 2 தொகுதிகளுக்கும் புதிதாக ஒரு இடைத்தேர்தல் வைத்தால் எப்படி தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பாணைகளை வெளியிட்டு தேர்தல் தேதியை வெளியிட்டு அதற்கான ஏற்பாடுகள் புதிதாக விண்ணப்பிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை செய்யுமோ அது போன்றுதான் தற்போது நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மறுபடியும் தேர்தல் ஆணையம் புதிதாக ஒரு தேர்தல் தேதி அறிவித்தாலும் கூட மறுபடியும் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட விரும்புகின்றன அவர்கள் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதே போல வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான எல்லா நடைமுறைகளும் திரும்பவும் நடைபெறும். எனவே தற்போது நடைபெற போகின்ற தேர்தல் என்பது புதிதாக நடைபெற இருக்கின்ற ஒரு தேர்தல் போலதான். அந்த தேர்தலுக்கு என்ன மாதிரி நடைமுறைகள் பின்பற்றப்படுமோ அதே போல ஒரு நடைமுறை தான் இதற்கும் பின்பற்றப்படும். மணிமாறன், ஹனிக்குமார், திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஸ்ரீனிவேல் மரணம் அடைந்த செய்தி தெரியும் நமக்கு. அந்த தொகுதிக்கும் சேர்த்தே நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா தேர்தல்? நிச்சயமா ஒரு தொகுதியில எப்பவுமே ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அல்லது அது காலியா இருக்கு அப்படின்னா 6 மாதங்களுக்குள்ள அந்த சட்டப்பேரவைக்கு தேர்தல் தேதி நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றது விதியாக வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல அந்த தொகுதிக்கும் அந்த திருப்பரங்குன்றமும் இந்த 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறும் போது சேர்த்து நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இதற்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆகலாம். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்று வருகிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் தேர்தல் ஆணையம் தாங்கள் இந்த தேர்தல் விஷயம் தொடர்பாக என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்பதை முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்களை தெரிவிக்க வேண்டும். அது தொடர்பான வழக்கு அங்கு முடித்து வைக்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் அவர்கள் மீண்டும் கலந்து ஆலோசித்து இது எப்போது தேர்தல் நடத்துவதை இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழித்து நடத்தலாமா அல்லது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடைபெற்று அதோடு சேர்த்து நடத்தப்படலாம் என்பது குறித்தெல்லாம் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் சொல்வது போல அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மணிமாறன், ஹனிக்குமார், இப்ப குறிப்பா இந்த அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் இந்த 2 தொகுதிகளுக்கும் முதல்ல இருந்து இப்ப வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை, மறுபடியும் சரிபார்ப்பு, இந்த எல்லா பணிகளும் இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி மாற்றம் செய்யப்படுதுன்னா முன்கூட்டியே நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது போன்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரியவில்லை. தேர்தல் ஆணைய உயர் அதிகாரிகளும் கூட அதையே தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் காலமானது கலந்து விட்டது. ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாகவோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னதாகவோ அவர்கள் அதற்கான அறிவிப்பானை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த 2 தொகுதிகளில் அறிவிப்பானையானது ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியிடப்பட்டு அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் தயாராகி வந்திருந்தது. இந்த ஒரு சூழலில் தான் தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முதலில் அவர்கள் இதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அங்கே போய் எப்போது தேர்தல் நடத்த போகிறோம், என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டும். அந்த வழக்கானது அங்கே முடித்து வைக்கப்பட வேண்டும். அதன் பிறகு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீண்டும் கூடி எப்போது தேர்தல் நடத்தலாம் என்பதை முடிவு செய்து தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அந்த யாரெல்லாம் விண்ணப்பிக்க இருக்கிறார்களோ அவர்கள் தேர்தலில் போட்டியிட விண்ணப்பிப்பார்கள். தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு முடிவானது அறிவிக்கப்படும். மணிமாறன், ஹனிக்குமார், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதியில் மீண்டும் தேர்தல் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.